பயணிகள் அவதி. பானாவரம் ரயில்வே மேம்பால பாலத்தின் மேல் பேருந்து நிழற்கூரை இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் ஊராட்சி சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஊராட்சியாகும். இப்பகுதியில் சுமார் 10,000த்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியை சுற்றி பல கிராம பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் பானாவரம் பகுதிக்கு வந்து அங்கிருந்து வாழ்வாதாரம் தேடி சென்னை, அரக்கோணம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், திருத்தணி, ராணிப்பேட்டை, சோளிங்கர், காவேரிப்பாக்கம், வாலாஜாபேட்டை, வேலூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு பணிக்கு செல்கின்றனர். பானாவரம் பகுதியில் சோளிங்கர் ரயில் நிலையம் அமைந்துள்ளதால் இந்த ரயில் நிலையத்தில் பல வெளிமாநில ரயில்கள் நின்று செல்கின்றன. இந்நிலையில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம், திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்களும் இந்த ரயில் நிலையத்தில் இறங்கிதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் பானாவரம் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தன்னார்வலர்கள் உதவியுடன் ரயில்வே மேம்பாலத்தின் இரு பகுதிகளிலும் வெயில் மற்றும் மழை காலங்களில் பயணிகள் பாதுகாப்பிற்காக பயணிகள் நிழற்கூரை அமைத்து பராமரித்து வந்தார். இதனிடையே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் பயணிகள் பேருந்து மேற்கூரை தூக்கி வீசப்பட்டு இடிந்து விழுந்தது. இதனால் தற்பொழுது பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் காத்திருந்து பேருந்தில் ஏற வேண்டிய பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து இதே சாலையில் நாள்தோறும் பயணிக்கும் அரசு அதிகாரிகளுக்கோ, சட்டமன்ற உறுப்பினருக்கோ, உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கோ, ஊராட்சி நிர்வாகத்தினருக்கோ இதுவரை கண்ணில் படவில்லை என்பது ஆச்சரியம் அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த கவலை தெரிவிக்கின்றனர். இதனிடையே பானாவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்காபுரம் கூட்டு சாலை சந்திப்பில் இருந்த பேருந்து நிழற்கூரை 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு டிப்பர் லாரி மோதி சேதமடைந்து இடிந்து விழுந்தது. மீண்டும் அந்த இடத்தில் இதுவரை பேருந்து நிழற்கூரை அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.